அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இனியா பண்ண வேலையெல்லாம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே மனசடைஞ்சு போயிடுறாங்க. பாக்கியா ஒரு பக்கம், இனியா நீ இந்த மாதிரி தவறான வேலையை இதுக்கப்புறம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு ஓரளவுக்கு இனியாவை டைவர்ட் பண்ணுற விதமாக எல்லாருமே நடந்துக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா நம்ம நிலா பாப்பாவை வச்சு எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம ஜெனி செலியன் 2 பேரும் நிலா பாப்பாவை வண்டி மேலே உட்கார வச்சு நிறைய விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குற விதமாக பண்ண நிலா பாப்பாவும் அதை ரொம்ப சமத்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்குற ஈஸ்வரி பட்டு பாத்தியா நிலா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா, எவ்வளோ சமத்தா நடந்துக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியா சொல்லவே தேவையில்ல, பல துக்கங்களை மனசுக்குள்ளே வச்சுருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நம்ம நிலா பாப்பா பண்ணுற சேட்டைகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீடே ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்ம இனிய பாப்பாவும் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்த கணக்காக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே நம்ம மேலே உயிராக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் திரும்பவும் நம்மளால் அவங்க எதுவுமே காயப்படுறது மட்டும் இல்லாமல் நம்ம தப்பான முடிவு எடுத்தோம் அப்படின்னா அது அவங்களோட வாழ்நாள் முழுக்க அந்த வலியும் வேதனையும் அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே இனியா இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு பக்கம் இவங்களோட லைஃப் இப்படி போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கிய நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை நம்ம கவனப்படுத்தணும். ஏன்னா ஆல்ரெடி இனியா பண்ண ப்ராப்ளத்தால் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை இழந்துட்டு நம்ம இந்த சென்னையோட சிறந்த உணவகமாக தேர்ந்தெடுக்கிறது போயிடுச்சு. இதுக்கப்புறம் வர காம்படிஷன்லையாச்சும் நம்ம எல்லாத்துலேயுமே கலந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது, நம்ம பசங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா முயற்சி பண்ணுறாங்க. ஒரு பக்கம் ஜெனி செலியன் 2 பேரும் அவங்களும் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஈஸ்வரி மனசுக்குள்ள மட்டும் எப்படியாச்சும் எழில் அவனோட காதல் சின்னமாக இன்னொரு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் வேறு எந்த விதமான பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த விஷயத்தை அமிர்தாவுக்கும் எழிலுக்கும் புரிய வைக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் எழில் அமிர்தாவும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தாத்தா பாட்டி எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனால் பாக்கியா மட்டும் அவங்களோட விருப்பம் என்னவோ அது போலவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா எல்லா பசங்களுக்கும் ஒரு விதமான ஃப்ரீடத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அந்த ஃப்ரீடத்தை தப்பாக யூஸ் பண்ணிக்காம லைஃப்பில் சந்தோஷமாக இருந்தால் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. நம்ம பாக்கியா என்னாக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.